ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மீனை வாங்கி நல்லா கழுவி அலசி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் புளி. இந்த புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புளி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க முக்கியம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து எடுத்து தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்ம குழம்போட டெக்ஸ்சர் இருக்கும். நல்லா குழம்பு நல்லா சுண்டி நம்மளுக்கு நல்லா கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தண்ணியில் தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். எங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்பூன் சைஸுக்கு நாங்கள் போட்டிருக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தனியாக ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி சக்கையை தனியாக, தண்ணியை தனியாக அந்த தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி அதோடு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் இருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தோடு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கலவை மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் கலந்து புளி எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை குழம்புல நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு எந்த அளவுக்கு கொதிக்குதோ அப்போ தான் அது நல்ல திக்னஸ்ஸாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா மீன், அந்த மீனை எடுத்து குழம்புல ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. இப்போ இதை போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரும். குழம்பு கொதிச்சிச்சுன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மீன் குழம்பை எடுத்து நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.